श्रीरंग वीर रघुपुंगो वेदमौली गुर्वीटितीन्द्र करुणा परिणामबोधम शेषाः चले सुचिर बोधित छात्र वृंदम शेषाद्रिनाथ गुरुभर्यमहं प्रपद्ये सभायै नमः। यतीन्द्रमय दीपिकाல प्रत्यक्ष அவதாரத்துல கடைசி கட்டத்துல நாம இன்னைக்கு இருக்கோம். அதாவது கன்க்ளூஷன் பார்ட் இது. இதோட பிரத்யக்ஷ அவதாரமானது பூர்த்தி ஆறுது. இது முதல் அவதாரம், பிரத்யக்ஷ அவதாரம். சென்ற வகுப்புல நாம சர்வம் ஞானம் சத்தியம் சவிசேஷ விஷயம் ச அது பர்யந்தம் பார்த்தோம். ஞான விஷயத்திய சத்தியத்துவம் அவை தெளிவாக யதீந்திரமய தீபிகாக்காரராலே நமக்கு சொல்லப்பட்டது. இப்போ அடுத்ததாக நிர்விசேஷ வஸ்துனா அக்ரஹணாத் அப்படின்னு, இது அத்வைதிகளுடைய வாதம். பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்றது அவர்களுடைய கொள்கை. பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் அபேதமானது தெரிவிக்கப்படுகிறது. அந்த பிரம்மமானது சவிசேஷமாக சொல்லப்படவில்லை, நிர்விசேஷமாகத்தான் சொல்லப்படுகிறது. நிர்குணத்தோடு இருக்கக்கூடியது அவர்களுடைய பிரம்மம். இப்படிப்பட்ட இந்த சித்தாந்தத்தை பாஷ்யக்காரர் பல இடங்கள்ல தன்னுடைய கிரந்தங்கள்ல கண்டிச்சிருக்கிறார். நம்ம இந்த சுவாமி யதீந்திரமய தீபிகாக்காரர் இந்த விஷயத்தை எடுக்கும் பொழுது நிர்விசேஷ விஷய வஸ்துனா அக்ரஹணாத் அப்படின்னா, இந்த நிர்விசேஷ விஷயங்களோட, அதாவது நிர்விசேஷத்தோட எந்த விதமான விசேஷங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துவை கிரகிக்க முடியாத காரணத்தினாலே சர்வம் ஞானம் யதார்த்தம், எல்லாமே யதார்த்தமாக இருக்கக்கூடியதுதான், சத்தியமான ஞானம்தான், சவிசேஷ விஷயம்தான். எல்லா வஸ்துக்களும் சவிசேஷ ஏதோ ஒரு விசேஷத்துடன் கூடிய வஸ்துவாகத்தான் இருக்குமே தவிர நிர்விசேஷ வஸ்துவாக எந்த வஸ்துவுமே எந்த ஒரு பொருளுமே இருக்காது என்பது நம்முடைய சித்தாந்தம். அதை பற்றி சொல்லும் பொழுது ஏவம் பூதம் பிரத்யக்ஷம் பேத விசிஷ்டமேவ பிரதமதா கிருண்ணாதி. இந்த பிரத்யக்ஷமானது முதலில் நம்மால் பார்க்கப்படும் பொழுது பேதத்தையே கிரகிக்கிறது, ஒரு பொழுதும் அபேதத்தை கிரகிக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பேதத்தை கிரகிக்கிறா போல, வஸ்துக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேதத்தை கிரகிக்கிறா போல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கடத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கடத்தை பார்த்த உடனே அயங்கடகான்ற ஞானமானது நமக்கு பிரத்யக்ஷத்தினால ஏற்படுறது. சக்ஷுரந்திரிய விஷயக்க பிரத்யக்ஷ ஜன்யம் ஞானம் நமக்கு அயங்கடகான்ற ஞானம். அந்த ஞானத்தை கொண்டு நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றொரு வஸ்துக்கள்ல இருந்து நம்மால் பார்க்கப்படக்கூடிய இந்த வஸ்துவில் இருக்கக்கூடிய பேதமானது கிரகிக்கப்படுறது. ஆகையினால அபேதமானது சொல்லப்படுறது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அபேதத்தை இந்த ஞானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா பேத விசிஷ்டமேவ பிரதமதா கிருண்ணாதி. பேத இது விவகாரேத்து பிரதியோகியபேட்சையா நது ஸ்வரூபே. பேதா அப்படின்னு சொல்லப்பட்டது பிரதியோகியில இருக்கக்கூடிய பேதம் தான். அதாவது எதிர இருக்கக்கூடிய வஸ்துக்கள், இந்த வஸ்துக்கள் இல்லாமல் விஜாத்திய வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய பேதத்தை தான் நாம கிரகிக்கிறோம்னு சொல்லணுமே தவிர ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பேதத்தை நாம் கிரகிக்கிறோம்னு சொல்லவே இல்லை. தேன அவஸ்தா அந்யோன்யாசிரிய தோஷோப்பி நாஸ்தி. அதாவது தேன அனவஸ்தா அந்யோன்யாசிரிய தோஷோப்பி நாஸ்தி. இந்த மாதிரி நாம சொன்னோம்னா அனவஸ்தா தோஷமும் அந்யோன்யாசிரிய தோஷமும் கிடையாது அப்படின்னு சொன்னோம். இப்போ அனவஸ்தா அப்படின்னா உபரி உபரி சொல்லிண்டே போறது அனவஸ்தா.
ஒரு எல்லை அப்படின்றது இருக்கணும். நேரடியாக எந்த வஸ்துக்களையுமே இதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல நம்ம சொல்லிட்டே போக முடியாது. இன்ஃபினிட்டிவ் ஸ்டேஜ்ன்றதுலாம் நம்ம சாஸ்திரத்துல சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போக முடியாது நம்மளால. அப்படி சொன்னால் அனவஸ்தா தோஷமானது வந்துடும். அதே மாதிரி அந்யோன்யாசிரயம், ஒன்றை ஒன்று ஆசிரியித்து இருக்கிறது தான் அந்யோன்யாசிரயம். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அனவஸ்தா தோஷமும் அந்யோன்யாசிரிய தோஷமும் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா, இப்போ முதல்ல ஒரு கடத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு கடத்தை பார்க்கும் பொழுது கடத்துல இருக்கக்கூடிய கடத்துவம் கிரகிக்கப்படுறது, அதே மாதிரி கட ரூபமானது கிரகிக்கப்படுறது. இப்போ இங்க ஒரு கேள்வி வருது, यदि भेदः नाम जात्यपेक्षया कश्चित् अन्योन्याश्रय अभावरूपः स्यात् तर्हि तत्स्वरूपे प्रतियोग्य अपेक्षा स्यात् घटः पटात् भिन्नः इति. இப்போ பிரத்யோகி அபேட்சா அப்படின்னா இந்த கடமானது படத்தை காட்டிலும் வேறாக இருக்கின்றது அப்படின்றது தான் பிரத்யோகி பேதம். நம்மால பார்க்கப்படக்கூடிய இந்த கடமானது வேறு ஒரு வஸ்துவா இருக்கக்கூடிய படத்தை காட்டிலும் பின்னமாக இருக்கிறது அப்படின்றது தான் பிரத்யோகி அபேட்சா சொல்லப்படுறது. இப்போ இந்த அனவஸ்தையானது இப்போ இந்த அந்யோன்ய இந்த பிரத்யோகி அபேட்சையானது கடத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய அந்த படத்தை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ ஸ்வரூபே நத்து ஸ்வரூபே அப்படின்னா அந்த இடத்துல பார்க்கும்போது கடனிஷ்டா பேதா கடஸ்வரூபேவா கடாத்து பின்னோவா அப்படின்னு கேள்வி. இந்த பேதமானது உங்களால சொல்லப்பட்ட பேதமானது பிரதமத்தா பேதத்தை தான் கிரகிக்கிறது இந்த பிரத்யக்ஷ ஞானம் அப்படின்னு சொன்னால், கடத்துல இருக்கக்கூடிய பேதமானது கடத்தினுடைய சொரூபத்தில் இருக்கக்கூடிய பேதமா இல்லை கடாத்து பின்னகா கடத்தை காட்டிலும் வேறுபட்ட பேதமா அப்படின்னு. சரி, முதல்ல கடத்தினுடைய சொரூபத்துல தான் பேதமானது கிரகிக்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் स्वरूप व्यवहार वत् सर्वस्मात् भेद व्यवहार प्रसक्ते स्वरूपத்தில் இருக்கக்கூடிய விவகாரத்தை போல எல்லாத்த காட்டிலும் பேதம் அப்படின்ற ஒரு விவகார பிரசக்தியானது ஏற்பட்டுரும். இப்போ இந்த விஷயம் இருக்கே, இது அத்வைதிகளுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ பிரத்யக்ஷ ஞானமானது முதலில் வேதத்தை மட்டும்தான் கிரகிக்கின்றது அப்படின்னு சொல்லணும். வேதத்தை கிரகிக்க வருது அப்படின்னு சொன்னால் ஒரு வஸ்துவிலிருந்து மற்றொரு வஸ்துவில் இருக்கக்கூடிய வேதத்தை கிரகிக்கிறது. ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய கடஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பேதத்தை கிரகிக்கல. ஆகையினால அனவஸ்தான்ற தோஷமும் அந்யோன்யாசிரய தோஷமும் பரிகரிக்கப்படுறது. உபரி அபேட்சா அனவஸ்தா, அதுக்கு மேல என்ன அப்படின்னு நாம நினைத்து கொண்டே செல்வது அப்படின்றது தான் அனவஸ்தா அப்படின்னு சொல்லப்பட்டது. அது இல்லாம ஒவ்வொன்றுத்துக்கும் மேல 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 எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மேல என்ன எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி எடுத்துட்டு போறது அனவஸ்தா. அந்யோன்யாசிரயம் அப்படின்னு சொல்லும்போது பரஸ்பர அபேட்சா அந்யோன்யாசிரயா, ஒன்றை ஒன்று அபேட்சித்து இருந்தால் அது அந்யோன்யாசிரய தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற தோஷங்கள் எல்லாம் இந்த இடத்துல வாரணம் செய்யப்படுகின்றது அப்படின்னு இந்த சுவாமி சொல்றார். முன்னாடி அடியேனால விளக்கப்பட்ட, அதாவது விளக்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நிர்விசேஷ வஸ்துனா அக்ரஹணாத் அப்படின்ற இடத்துல எப்படி பிரத்யக்ஷமானது பேதத்தை கிரகிக்கின்றது அப்படின்ற இடத்துல சொல்லப்பட்ட
அந்த விஷயமானது நாம அடுத்த கிளாஸ்ல தனியா பார்க்கும்போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த யதீந்திரமய தீபியா கிளாஸ்ல அதை வைத்துக் கொண்டால் நமக்கு சில விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணங்களா அமையும். ஏன்னா நம்மளால அது முழுவதும் நாம சொல்லிட்டே போனா அதுல அடுத்து வியாக்கியானத்துல சொல்லப்பட்டபடி ரொம்ப தீர்க்கமா சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால இதை பற்றிய ஒரு விளக்கமானது நாம தனியாவே ஒரு சமயத்துல நாம வேற கிரந்தங்கள், அதாவது மேல் கிரந்தங்கள் வாசிக்கும் போது இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு மேல தசமஸ்தோமசி அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பத்து பேர் ஆற்றை கடக்கிறார்கள். ஆற்றை கடந்து அந்த கரைக்கு செல்றார். செல்லும் பொழுது ஒருவரை ஒருவர் எண்ணி பார்க்கிறார்கள். எண்ணும் பொழுது தன்னை விட்டுட்டு மற்றவர்களை எண்ணுகிறார்கள். மற்றவர்களை மட்டும் எண்ணினால் 9 பேர் தான் கணக்குல வர, 10 பேர் வரல. சரி, ஓன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து அழும் பொழுது ஒருத்தர் வரார். அவர் ஏன் அழறீங்கோ அப்படின்னு கேட்டால், இத மாதிரி நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம், ஆற்றை கறக்கும் போது ஒருவர் அடித்து சென்று விட்டார். அவர் பார்க்கிறார், அவர் எண்ணி பார்த்தால் 10 பேர் இருக்கா, சரியா இதோதான் 10 பேர் இருக்கீங்களே அப்படின்னு. இல்ல அப்படின்னு மறுபடியும் எண்ணும் பொழுது, இல்ல இதோ பாருங்க 9 பேர் தான் வராரு. அப்ப அவர் சொல்ற தசமஸ்துவமசி, 10வது ஆள் நீ தான் இருக்கியே அப்படின்னு சொல்றார். அப்ப கேட்கும்போது அந்த விஷயத்தை எடுத்துதான் பிரத்யக்ஷத்தினால காண்பித்து, பிரத்யக்ஷ பிரமாணத்தினால 10வதாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏன் பிரத்யக்ஷத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்கிறான். அதை பிரத்யக்ஷத்துல எடுத்துக்கல, அது பிரத்யக்ஷ ஞானத்தினால ஏற்பட்டது கிடையாது. அவர் கண்களால பார்த்து எண்ணி 10வதாக நீ இருக்கிறாயேன்னு சொன்னாலும் நமக்கு எப்படி ஞானம் ஏற்படுறது? அவரால் சொல்லப்பட்ட பின்பு தசமஸ்தோமசி அப்படின்ற 10வது ஆளாக நீ இருக்கிறாயே அப்படின்ற அந்த வாக்கியத்தை கேட்ட பிறகு அந்த வாக்கியஜன்ய ஞானத்தினால ஏற்படுறது தான் அந்த எண்ணம். அந்த வாக்கியத்தினால ஏற்பட்ட ஞானம் அது பிரத்யக்ஷ ஞானத்துல சேரல. அதை கேட்கும்போது நனு தசமஸ்துவமசி இத்தியேதபி பிரத்யக்ஷம் கிண்ணஸ்யாத், பிரத்யக்ஷமானது ஏன் பிரத்யக்ஷமாக தசமஸ்துவமசி அப்படின்ற அந்த வாக்கியத்தை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்கும்பொழுது அது சொல்றார், துவம் இத்தியேதஸ்ய பிரத்யக்ஷத்வேபி, துவம் அப்படின்றத பிரத்யக்ஷமாக எடுத்துக்கொண்டாலும் தசமோகம் இத்தியேதஸ்ய வாக்கியஜன்யத்வா, அதாவது துவம் 10வதாக நீ இருக்கிறாய் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டாலும் தசமோகம் அப்படின்றத வாக்கியஜன்ய ஞானமாக நான் 10வதாக இருக்கின்றேன் அப்படின்ற ஞானமானது எப்ப ஏற்பட்டது அப்படின்னால் அந்த வாக்கியஜன்ய ஞானத்தினாலதான் ஏற்பட்டது. ஆகையினால அது சாப்தத்துலதான், சாப்த ஞானமா தான் போய் சேருமே தவிர பிரத்யக்ஷ ஞானமானது ஏற்படாது. ஒருவேளை தசமஸ்துவமசி தசமோகம் இத்திய பிரத்யக்ஷ விஷயத்துவம், தசமோகம் அப்படின்றத பிரத்யக்ஷமாக ஏற்றுக்கொண்டால் தர்மாம் ஸ்துவமசி, தர்மவான் ஸ்துவமசி, தர்மவானாக நீ இருக்கிறாய் அப்படின்ற சுத்தி வாக்கியத்தையும் நீங்கள் பிரத்யக்ஷ ஞானமாக ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அப்படின்றதுனால தசமோகம் அப்படின்றத பிரத்யக்ஷமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அங்கீகார அதிப்பிரசங்கம், அது மாதிரி தேவையில்லாமல் ஏற்றுக்கொண்டால் அதிப்பிரசங்கமானது ஏற்பட்டு விடும். அதனாலதான் தத்துவமசி அப்படின்றத கூட, அந்த தத்துவமசின்ற வாக்கியார்த்த ஞானத்தை கூட பார்க்கும்போது வாக்கியத்திய நான் அபரோக்ஷ ஞான ஜனகத்துவம், அதை கூட நாம அபரோக்ஷ ஞான ஜனகத்துவமாக எடுத்துக்கல, நேர சுத்தி வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுத்தி வாக்கியத்தினால ஏற்பட்ட ஞானமாக சாப்தஜன்ய ஞானமாகத்தான் ஏற்றுக்கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்றான். ஏதேன பிரத்யக்ஷ பிரமாணம் பிரமாணம், ஆகையினால பிரத்யக்ஷ பிரமாகரணம் பிரமாணம் அப்படின்னு, அதாவது சாட்சாத்காரத்வே சதி பிரமாகரணத்துவம் பிரத்யக்ஷ லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுறது. சில விஷயங்கள் பிரமாச்ச ஆத்ம சைத்தன்யமேவ மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்றார். அதாவது மாயாவாதிகளுடைய அத்வைதிகளுடைய மதமானது சொல்லப்படுறது இந்த இடத்துல.
பிரமான்னா என்ன அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம். ஒரு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு பிரமாணம் அப்படி, அதாவது ஆத்ம சைத்தன்யம் பிரமா அப்படின்றதுக்கு ஆத்மாவில் ஏற்படக்கூடிய அந்த ஞானமானது பிரமா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஆத்ம சைத்தன்யம் தான் பிரமான்றதுக்கு ஒரு ஸ்ருதி வாக்கியம் பிரமாணமாக எடுக்கப்படுறது அவர்களுடைய சித்தாந்தத்துல. எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம அப்படின்ற ஒரு பிருகதாரண்யக ஸ்ருதி வாக்கியத்தை, உபனிஷத் வாக்கியத்தை எடுக்கிறார். அபரோக்ஷாத் அப்படின்றதுக்கு அபரோக்ஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ சைத்தன்யம் திரிவிதம். சைத்தன்யம்னா ஞானம். ஞானம் சைத்தன்யமானது 3 விதமா சொல்லப்படுறது. அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யம், விஷயாவச்சின்ன சைத்தன்யம், அந்தக்கரண விருத்தியவச்சின்ன சைத்தன்யம்னு சைத்தன்யமானது 3 விதமான சைத்தன்யமா சொல்லப்படுறது. அந்தக்கரண விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னால் பிரமாண சைத்தன்யம், இதம் பிரமாணம் அப்படின்ற ஒரு சைத்தன்யம். இதம் பிரமாண சைத்தன்யம் இது வியவஹ்ரியதே அப்படின்னு வியாக்கியானம். அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னால் இதம் பிரமாத்ரு சைத்தன்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது பிரமாத்ரு சைத்தன்யம் அந்தக்கரணவச்சின்ன சைத்தன்யம் பிரமாதா, அந்த பிரமாத்ரு சைத்தன்யம். அந்தக்கரண விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னா பிரமாண சைத்தன்யம். விஷயாவச்சின்ன சைத்தன்யம் அப்படின்னா விஷய சைத்தன்யம் அப்படின்னு 3 சைத்தன்யமானது சொல்லப்படுறது. எதா திரையானாம் ஐக்கியம் ததா சாட்சாத்காரா. எப்போ இந்த 3 ஐக்கியமானது இருக்கோ, அதாவது பிரமாத்ரு பிரமாணம் விஷயம், அதாவது ஞாதா ஞேயம் விஷயம், ஞாதா ஞானம் விஷயம், இந்த 3 ஐக்கியமானது எப்போ ஏற்படுறதோ அப்பதான் சாட்சாத்காரம். பிரமாதா பார்ப்பவன், பிரமாணம் கரணமா இருக்கக்கூடியது, விஷயம் கடம் பார்க்கக்கூடிய மனிதன், அந்த இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் அந்த வஸ்து, இது 3 எப்ப சேருகிறதோ அதுதான் அப்பதான் சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்ற. சோபி நிர்விசேஷ விஷயேவ அபேதமேவ கிருண்ணாதி இத்தியாதி குதிருட்ட கல்பனா நிரஸ்தா. இந்த மாதிரி பிரமாதா பிரமாணம் விஷயம் இது மாதிரி எல்லாம் சொல்லி கூட நிர்விசேஷ விஷயத்தை தான் கிரகிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இத மாதிரி குதிருட்டி கல்பனை எல்லாம் இருக்கிறபடினால இவைகள் கூட நிரசிக்கப்பட்டது அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிவிடுறார். நம்முடைய பாஷ்யக்காரருடைய சித்தாந்தத்தை கொண்டு இந்த சுவாமி இப்படியே கல்பிச்சுடுறார். இப்போ அதுக்கு மேல ஒரு கேள்வி. காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திர உபகாரகம் அப்படின்னு ஒரு வாக்கியம் அப்படி சொல்லி இருக்கிறப்போ, காணாதம் பாணினியஞ்ச சர்வசாஸ்திர உபகாரகம். காணாதம்னா நியாய வைசேஷிகம், அதாவது நியாயமதம். பாணினியம்னா வியாக்கரண மதம். இந்த 2 மதங்களும் சர்வசாஸ்திரத்திற்கும் உபகாரமாக இருக்கக்கூடிய மதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, நீங்க எப்படி கௌதம மதத்தை நிராசனம் பண்றீங்கோ அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், ந அஸ்மாபிஹி கார்த்மியேன தன்மத நிராசா கிரியதே. நாங்க ஒண்ணு அந்த மதத்தை முழுவதுமாக நிரசனம் பண்ணல. எந்த இடத்துல தேவைப்படுறதோ அந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறோம். யாவதிக யுக்தி யுக்தம் தாவத் ஸ்வீக்கிரியதே. எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கின்றதோ அவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவ்வளவு, அதாவது எந்த பாகமானது நிரசிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதோ அதை நாங்கள் நிரசிக்கிறோம். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். இது பாஷ்யகார சாதித்த திருஷ்டாந்தம். நச்ச இல்ல பரிகல்பித தடாக உபஜீவனவது நச்ச தடாகஸ்த பங்கோபி ஸ்வீக்கிரியதே. நாமோ தடாகம்னா குளம், ஒரு தடாகத்தை நம்பிதான் நம்முடைய ஜீவனமானது இருக்கு. ஒரு தடாகத்தை நம்பி நம்முடைய ஜீவனமானது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது
தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்கள் நமக்கு தேவைப்படும் பொழுது தடாகத்தில் இறங்கி நமக்கு தேவைப்படுகின்ற தாமரை புஷ்பங்களை பொறித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி தடாகத்தினுடைய நீரை நாம் சுவீகரித்துக் கொள்கிறோம். எது அந்த தடாகத்தில் தேவைப்படுகிறதோ அதை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நச்ச தடாகத்தை பங்கோப்பி சுவீகரியத்தை, குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றையும் அள்ளி கொண்டு வருகிறோமா? இல்லையே. ஏன்னா குளத்தில் இருக்கக்கூடிய சேறு நமக்கு தேவையில்லை. எது தேவையோ அதை மாத்திரம் கிரகித்துக் கொள்கிறோம், எது தேவையில்லையோ அதை விட்டுறோம். பரிகல்பித்த தடாக உபஜீவனவத்து நச்ச தடாகத்தை பங்கோப்பி சுவீகரியத்தை. நான் குளத்தினுடைய தேவை எனக்கு இருக்கு, குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை புஷ்பங்கள் தேவை, குளத்தினுடைய தண்ணீர் எனக்கு தேவை, குளத்துக்குள்ள அடியில் இருக்கக்கூடிய சேரி எனக்கு தேவையில்லையே, நாம அதை எடுத்துக்கிறது இல்லையே, வேண்டாங்க. ஆகையினால எந்த பாகம் நமக்கு தேவையோ அந்த பாகத்தை எடுத்துக்கிறோம், எந்த பாகம் தேவையில்லையோ அதை நம்ம கண்டிச்சுடுறோம். எந்தெந்த பாகம் தேவையில்லைன்னு பார்க்கலாம். பரமாணு காரணத்துவம் சொல்லப்படுறது அவர்கள் மதத்துல. வேதம் அபிண்ண நிமித்தோபாதானமாக பிரம்மத்தை சொல்லி இருக்கிறப்போ உபாதான காரணமாக பரமாணு காரணவாதத்தை ஒத்துண்டால் அதை எப்படி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும்? வேத பௌருஷேயத்துவவாதம், வேதம் அபௌருஷேயம் அப்படின்றது நம்முடைய சித்தாந்தம். வேதா பௌருஷேயா வாக்கியத்வாத் பாரதாதிபத்து அப்படின்ற ஒரு அனுமானத்தை கொண்டு, அதாவது வேதமானது பௌருஷேயம் ஒரு புருஷனால் செய்யப்பட்டது, வாக்கியத்வாத் வாக்கியமாக இருக்கிறபடியினாலே மகாபாரதத்தை போல அப்படின்னு ஒரு அனுமானத்தை சொல்லி வேதத்திற்கு பௌருஷேயத்துவத்தை கல்பித்தால் அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? வேதம் அபௌருஷேயம் அப்படின்றது தான் நம்முடைய சித்தாந்தம். ஈஸ்வரனுடைய ஆனுமானிகத்துவம் சப்தத்தினால மட்டும்தான், வேதத்தினால மட்டும்தான் ஈஸ்வரனை ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ சப்தத்தினால ஈஸ்வரனை நிரூபித்தால் அதை நிரூபிக்க வேண்டி இருக்க அனுமானத்தினால, அதாவது சித்தியங்குராதிக்கம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடவத்து அப்படின்னு சொன்னால் அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரனை ஸ்தாபித்தால் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதே மாதிரி ஜீவனுடைய விபுத்துவம், ஜீவன் அணு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. உத்கிராந்தி கத்யா கதீனாம் அப்படின்ற சூத்திரத்தை வைத்துக் கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜீவனை அணு அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கிறார். ஞாதிகரணத்துல அணுவாக வேதத்துல சொல்லப்பட்டபடி அணுவாக ஜீவனை ஸ்தாபிக்க வேண்டியிருக்க ஜீவனை விபுவாக ஸ்தாபித்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அது மாதிரி சாமானிய சமவாய விசேஷானாம் பதார்த்தத்வேன ஸ்வீகாராக, சப்த பதார்த்தங்கள்ல சாமானியம் சமவாயம் விசேஷம் அப்படின்ற பதார்த்தங்கள்லாம் ஏற்றுக்கொண்டார். சாமானியம் ஜாதி இப்படி எல்லாம் ஒரே விதமான பதார்த்தங்களை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார். அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதே மாதிரி உபமானாதேகே பிருத்தக் பிரமாணத்துவ கல்பம், பிரத்யக்ஷத்திலேயோ அனுமானத்திலேயோ சப்தத்திலேயோ அந்தர்பாவம் பண்ண வேண்டி இருக்க உபமானத்தை பிருத்தக் பிரமாணமாக ஏற்றுக்கொள்வதும் சரிபடாது. அதே மாதிரி 24 குணங்கள் சொல்றார். நாம 10 குணங்கள் தான் சொல்லியிருக்கோம், அத்ரவியங்களை 10 தான் ஒத்துருக்கோம். அவர்கள் 24 சொல்கிறார்கள். அதுல அதிகப்படியாக இருக்கக்கூடிய சங்கியா பரிமாண பிருத்தக்துவ பரத்வா பரத்வ குருத்துவ திரவத்வாதீனாம் பிருத்தக் குணத்துவ கல்பனத்தை எப்படி ஒத்துக்க முடியும்? திக்குன்னு ஒரு திரவியம் தனி திரவியமா கல்பித்தால் அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இத மாதிரி சூத்திரகாரனுக்கு விரோதமாக சூத்திரகாரர் வியாசருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நம்மால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சூத்திரகாரருக்கு விரோதமான ஒரு பிரக்கிரியை ஆசிரியச்சிருக்கிறபடினால ந அஸ்மாபிஹி ஸ்வீகரியதே, சூத்திரகாரர் பாஷ்யகாரர் முதலானவர்களுக்கு விரோதமான ஒரு பிரக்கிரியை ஸ்வீகரித்துக் கொண்டபடினால ந அஸ்மாபிஹி ஸ்வீகரியதே ந விரோதா. அதனால அவர்கள் மொத்தத்தை நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறது இல்லை.
அதுவும் எந்தெந்த இடத்துல நமக்கு தேவைப்படலையோ அந்தந்த இடத்துல நாம் ஸ்வீகரித்துக் கொள்வது இல்லை. அவ்வளவுதான். எந்தெந்த இடத்துல தேவைப்படுகிறதோ அந்தந்த இடத்துல நம்ம ஸ்பஷ்டமா ஸ்வீகரித்துக் கொள்கிறோம். அதுதான் நம்முடைய பட்சம். இப்போ இது பிரத்யக்ஷ அவதார என்று இந்த பிரத்யக்ஷ அவதாரமானது யதீந்திரமய தீபிகாயாம் பிரத்யக்ஷ அவதாரோ நாம பிரதமோ அவதாரா சமாப்தா. பிரத்யக்ஷ அவதாரம் என்று சொல்லக்கூடிய பிரதம அவதாரமானது சமாப்தம் ஆனது அப்படின்னு இந்த சுவாமியால கடைசி ஒரு வரியாக எழுதப்பட்டுள்ளது. நாமளும் இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த அவதாரத்தை நாம பார்க்கலாம். தாசன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.